சென்னை கோவளத்தில் தாவிக தலைமையிலான கூட்டமானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. இதில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளதை நாம் தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தொடர்ந்து தாவிக அமைச்சர்களும் இதில் பங்கேற்க உள்ளனர் என்றும் கூறப்பட்டுள்ளது. காங்கிரஸ் மூத்த தலைவரான ப. சிதம்பரம் இந்த கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் பங்கேற்கவில்லை என்றும் தற்பொழுது கூறப்பட்டுள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் தாவிக கூட்டமானது சென்னை கோவளத்தில் தொடங்கி நடைபெறவுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இன்னும் சற்று நேரத்தில் தாவிகாவின் கூட்டமானது தொடங்க உள்ளது. இந்நிலையில் தாவிக அமைச்சர்கள் மற்றும் மற்ற கட்சியினரிலிருந்தும் பல்வேறு அமைச்சர்கள் பங்கேற்க உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளதை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இதுகுறித்த களத்திலிருந்து மேலும் விவரங்களுடன் எமது செய்தியாளர் நௌஷாத் இணைப்பில் உள்ளார். நௌஷாத், வணக்கம். இந்த கூட்டம் குறித்த மேலும் சில விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அஸ்வினி. தாவேகாவின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஜோசப் விஜய் அவருடைய தலைமையில் இன்று கோவளத்தில் கூடிய தனியார் விடுதியில் மிக முக்கியமாக தாவேகா ஆட்சி அமைக்க ஆதரவு தெரிவித்த அனைத்து தோழமை கட்சிகளுடைய ஆலோசனை கூட்டம் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. மிக முக்கியமாக கடந்த 2 நாட்களாகவே இந்த கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கும் பணியில் அமைச்சர் ஆதவர்ஜனா, அமைச்சர் புசி ஆனந்த் நேரடியாக சென்று ஒரு கடிதம் அளித்தார்கள். அந்த கடிதத்தை பொறுத்தவரைக்கும் மிக முக்கியமாக கடுமையான நேரத்தில் நாங்கள் இருக்கும்பொழுது எங்களுக்கு ஆதரவு தெரிவித்து ஆட்சி அமைப்பதற்கு பக்கபலமாக இருந்தீர்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தங்களை அழைத்து குறிப்பாக ஒரு தேனி விருந்து இந்த அடிப்படையில் அழைத்ததும் இல்லாமல் மிக முக்கியமாக தமிழகத்தில் அடுத்த கட்ட நகர்வு குறித்து ஆலோசிக்க இருப்பதாக கூட ஒரு கடிதத்தின் மூலமாக தெரிவித்து அழைப்பிட்டிருந்தார்கள். அந்த பார்க்கும்போது மிக முக்கியமாக தாவேகா அரசு அமைந்தோடனே 108 இடங்கள் இடம்பெற்றிருந்தார்கள். அது மிக ஒரு தொகுதியை தமிழக ஜோசப் விஜய் அவர்கள் ராஜினாமா செய்திருந்தார். அப்ப மேலும் இல்லாமல் ஆட்சி அமைப்பதற்கு மிக முக்கியமாக சட்டமன்ற ஆதரவு தேவைப்பட்டது. அதில் இந்திய யூனியன் முஸ்லீம் சார்பாகவும் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாகவும் காங்கிரஸ் கட்சி சார்பாகவும் ஆதரவு தெரிவிக்கப்பட்டது. அதுமாதிரி அனைத்து கட்சியை சேர்ந்த கட்சியினுடைய தலைவர்கள் மற்றும் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என மூத்த தலைவர்கள் தற்போது இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். காங்கிரஸ் சார்பாக ப. சிதம்பரம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி, மேலும் மாணிக் தாகூர் உள்ளிட்ட பல்வேறு நபர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கூட்டம் சட்ட நேரத்தில் தொடங்குகிறது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரை மிக முக்கியமாக சொல்லணும்னால், அதாவது வரக்கூடிய தேர்தல் என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதாவது தமிழகத்தை பொறுத்தவரைக்குமே மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது திமுக தலைமையில் இருந்தது. தற்போது திமுக கூட்டணி கட்சிகள் அனைவருமே தற்போது வெளிவந்து விட்டார்கள். அந்த அறிவிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2 கட்சிகள் மட்டும் சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிப்பதாகவும் அரசாங்கத்தில் இடம்பெறவில்லை என ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் இந்த கூட்டத்தில் நாங்கள் பங்கேற்கவில்லை. மாறாக நாங்கள் இன்று காலையிலே 11:30 மணி அளவில் தமிழக முதலில் சந்தித்து பேச இருக்கிறோம் என்ற கருத்தை தெரிவித்து இன்று பத்திரிகை சந்தித்து பார்க்க முடியுது. இருந்த போதிலும் கூட தற்போது இந்த கூட்டம் தொடங்க இருக்கிறது. வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் மற்றும் 2029 நாடாளுமன்ற தேர்தல் என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அந்த தேர்தலை எவ்வாறு கையாளலாம், மேலும் திமுக கூட்டணி மாற்றாக தாவேகா கூட்டணி அமைந்திருப்பதால் இதற்கு மதச்சார்பற்ற அடிப்படையில் ஒரு கூட்டணிக்கு பெயர் வைக்க வேண்டும், மேலும் பல்வேறு கருத்துக்களை கேட்டறிய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தற்போது இந்த கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. மேலும் பல கட்சி தலைவர்களை மிக முக்கியமாக தாவேகா தலைவர் சந்திக்கவில்லை என்பதை பார்க்க முடியல. அனைத்து கட்சியினுடைய பிரதிநிதிகளை இன்று முதல்வர் சந்திக்கிறார். அந்த அடிப்படையில் முதல் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவும், பல்வேறு குறிப்பாக கட்சியினுடைய ஆலோசனை கேட்டு பெறவும் மும்முரம் காட்டிருக்கிறார். அது இல்லாமல் தான் வைகோ, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவும் பங்கேற்றிருக்கிறார். என்றால் தொடர்ந்து சொல்ல வேண்டும் என்றால் வைகோ திமுக கூட்டணியிலிருந்து அவரும் வெளிவருவார் இருப்பது, அந்த கூட்டணியிலிருந்து அவரும் வெளிவந்து விட்டார் என்பதை பார்க்க முடிகிறது. இரண்டால் இந்த கூட்டணிக்கு வந்திருக்கிறது பார்க்க முடிகிறது. மேலும் அதுவும் இல்லாமல் இந்த கூட்டத்தில் பல்வேறு விவகாரங்கள், இரண்டால் திமுக கூட்டணியில் இருக்கும் போது எதிர்கொண்ட பிரச்சனைகளும் சவால்களும், குறிப்பாக திமுக முன்னாள் அமைச்சர்கள் தற்போது தாவேகா மீது பல்வேறு விமர்சனம் வைத்து வருகிறார்கள். தற்போது திமுக பல்வேறு முன்னாள் அமைச்சர்கள் மீது லஞ்ச ஒழிப்பு துறையில பல்வேறு புகார் வந்தவண்ணம் இருக்கிறது. அந்த அதை வைத்தும் கூட இந்த கூட்டத்தில் குறிப்பாக ஆலோசனை நடத்திருப்பதாக கூட தகவல் இருந்த போதிலும் கூட இந்த கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும், எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த கூட்டணி பிரிந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையில் தாவேகா மும்முரம் காட்டி வருகிறது. அதனால் இந்த கூட்டம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாக பார்க்கப்படுகிறது. அதே இந்த கூட்டத்துக்கு பிறகு மிக முக்கிய அறிவிப்பு, அதை வரக்கூடிய 2029 தேர்தல், குறிப்பாக உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு எதிர் அறிவிப்பு வெளியாகலாம் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டணிக்கு எதிர் பெயர் சூட்டப்படுமா என்ற எதிர்பார்ப்பும் நீடித்திருக்கக்கூடிய நிலையில்தான் தற்போது இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றிருக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதி முழுவதுமே காவல்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டை கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதி இருபுறமே காவல்துறை 2 முறை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, பேரிகார்டுகள் கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. யாரும் உள்ளே அனுமதிக்காதவாறு காவல்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டில் இந்த தனியார் விடுதியை கொண்டிருக்கிறார்கள். தற்போது இந்த ஆலோசனை என்பது தொடர்ந்து நடைபெற்றிருக்கிறது. அஸ்வினி.
நௌஷாத், தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் பங்கேற்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது குறித்து ஏதேனும் விவரங்கள் வழங்கப்பட்டிருக்கிறதா நௌஷாத்? எப்படி தாவேக சார்பாக அமைச்சர்கள் பல்வேறு கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்தார்களோ அதே போல சிபிஐஎம் சிபிஐ இரு கட்சி செயலாளரையும் நேரடியாக சந்தித்து அவர்கள் அழைப்பு விடுத்தது முறையாக அழைப்பு விடுத்தார்கள். ஆனால் இந்த கூட்டத்தில் நாங்கள் பங்கேற்கவில்லை என நேற்று திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார்கள். அதற்கு நாம் தொடர்பு கண்டு கேட்டதற்கு அவர்கள் தெரிவித்தனர் என்றால், நாங்கள் அரசாங்கத்தில் இடம்பெறவில்லை, நாங்கள் வெளியிலிருந்து தான் அந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவித்திருக்கோம். அதுக்கான உரிய காரணம் என்றால் ஆளுநர் ஆட்சி வந்துவிடக்கூடாது, குறிப்பாக தமிழகத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட யார் தேர்ந்தெடுக்கப்பட்டார்களோ அவர்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறோம். அதனால் நாங்கள் பங்கேற்கவில்லை என திட்டவட்டமாக கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களும் தெரிவித்து விட்டார்கள். கடந்த காலங்களில் ஆட்சி அமைவதற்கு முன்பாக, அதாவது தாங்கள் அமைச்சர் இடம்பெறுவீர்களா என்ற கேள்வி பல்வேறு கோணத்தில் நாம் முன்வைத்தோம். ஆனால் அவர்கள் அதுக்கு அமைச்சரவை இடம்பெறும் என்ற எண்ணம் எங்களுக்கு கடுகளவு கிடையாது என்ற திட்டமும் தெரிவித்தார்கள். அந்த அடிப்படையில் தான் தற்போது இன்று காலையில கூட தமிழக முதல்வரை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மரியாதை நிமித்தமாக சந்தித்து சென்றார்கள். அது தலைமைச் செயலகத்தை பார்க்க முடியுது. அந்த அளவில் கம்யூனிஸ்ட் கட்சியை தவிர்த்து மற்ற அனைத்து கட்சி பிரதிநிதிகளும் தலைவர்களும் மற்றும் முன்னாள் இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சியினுடைய முதற்கட்ட தலைவர்கள் என பல்வேறு நபர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். அஸ்வினி.